சூரியன் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் தன்னுடைய நாளை தொடங்கின உடனே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சூரிய எனர்ஜி தான். நம்மளுமே மனுஷர்களில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சன் சாலிட்டேஷன் சூரிய நமஸ்காரங்கள் இதெல்லாம் பண்ணுறது உண்டு. யோகா தெரிஞ்சவங்க ஆசனாஸ் மூலயமா பண்ணுவாங்க, வேதங்கள் பயின்றவங்க மந்த்ராஸ் மூலயமா பண்ணுவாங்க. இது எதுவுமே தெரியாத ஒரு பாமரன், ஒரு நார்மலான ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா கையெடுத்து அந்த சூரிய பகவானை கும்பிட்டுட்டு தன்னுடைய நாளை தொடங்குவாப்பில். இந்த சன்லைட் மூலயமா கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, நம்மளுமே படிச்சிருந்துருப்போம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இளம் வெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த காலையில் அந்த இளம் வெயிலை பார்க்குறோம் அப்படிங்கும் போது அலாரமே இல்லாமல் சேவல் எழுந்திரிச்சு அப்படி கூவுது. சுற்றி முற்றி இருக்கிற அந்த குருவிகள், சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் எழுப்புற சத்தமே வந்து அந்த சூரியனை ரசிக்க வைக்கும், அழகாக அப்படியே காட்டும். ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் ஒரு மிதமான ஒரு ஸ்டேட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு மைண்டு ஒரு காம்னஸ், ஒரு பீஸ்னஸ் அப்படியே நோக்கி போய்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முறுக்கு ஏறின ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இந்த நாள் நம்மளுடைய தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் கிடைக்கும் அந்த சூரியனை பார்க்கும்போது. சூரியனை காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே நம்மளால் முடிஞ்சிச்சு அப்படின்னா சூரிய நமஸ்காரம், சன் சாலிட்டேஷன்ஸ் இதெல்லாமே பண்ணலாம். பட் இது எதுவுமே தெரில அப்படிங்கும்போது ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணலாம். அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சூரியனுக்காக.